ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ் டைரக்டர் எலனுக்கு. ரொம்ப லாங்கா ஒரு சாங் மட்டும் ஈவென்ட் ரீச்சே ஆகலையே, ஒரு படத்துல பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்தது. பூர்த்தி பண்ணிட்டார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எதை பத்தி பேசுறேன்னா, ஒரு நாள் ஸ்டார் படத்துல அந்த ஒரு நாளின் சாங் பிளேஸ் பண்ண இடமும் சிச்சுவேஷனும் சரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஆஸ் அ யுவன் ஃபேனாகவும் சரி, அந்த ஒரு நாளின் சாங்கோட ஒரு ஒரு பக்தனாகவும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டை எனக்கு தேட்டர்ல கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப நம்ம அந்த சாங்கை நம்ம எதனால ரொம்ப க்ளோஸா மனசுக்குள்ள அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 3 விஷயம் எனக்கு தோணுச்சு. அது என்னன்னா, நாமகுமார், யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன் இவங்க 3 பேர் தான். அதுல எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிரெடிட் யுவன் தான். யுவன் வாய்ஸ் இல்லாம அந்த பாட்டே கிடையாதுங்க. அந்த பாட்டுக்கு ஒரு உயிரே யுவன் வாய்ஸ் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எத்தனை பாட்டு யுவன் வாய்ஸால நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன், யுவன் வாய்ஸே நம்மளுக்கு ஒரு அடிக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது அதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஆமாங்க, வாய்ஸ் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் வாய்ஸை பத்தி ஏஆர் ரஹ்மான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா கடல் ராசானான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை யுவனை பாட வச்சிருப்பாரு. அப்போ ஒரு மீடியா பீப்புள் கேட்டாங்க, யுவன் சங்கர் ராஜாவை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின் போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவர் வாய்ஸ்ல ஒரு ஈரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். அவரோட வாய்ஸ்ல ஒரு பெரிய ஈரமே இருக்கு. அந்த ஈரமுடைய ஒரு சாங்ஸை தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாங் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடல் ராசானா. நான் மாதிரி வாய்ஸ் மேக்சிமம் எனக்காகவோ இல்லை உங்களுக்காகவோ நான் சொல்ற சாங்லாம் கொஞ்சம் போய் ரீவிசிட் பண்ணுங்க. கொஞ்சம் நான் சந்தோஷப்படுவேன். கடல் ராசானா அந்த சாங் இருக்கும். சர்வம் படத்துல நீதானின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். அதுக்கப்புறமா அதே படத்துல காட்டுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். இந்த சாங்லாம் அவரோட வாய்ஸ் இல்லாம நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய சிங்கர் ஆனாலும் அந்த பாட்டை பாடுறீங்க, நம்மளுக்கு யுவன் சங்கர் தான் மேஜர். அப்படி இருக்கும்போது அதுக்கு அடுத்த பாட்டு ஆதலால் காதல் செய்யுன்னு சொல்லிட்டு ஆறாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு போய் மேக்ஸிமம் கேட்டுப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ். அந்த சாங் அதே நான் சொல்லிட்டு தான் இளையராஜா ஃபர்ஸ்ட் ட்ராக் பண்ணாரு. அந்த பாட்டு இல்ல டேரக்டர் உங்க வாய்ஸ் தான் எனக்கு வேணும், அந்த வாய்ஸ்ல தான் ஏதோ இருக்கு அப்படிங்கும் போது அவருக்கு எங்க ராஜா சார் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இல்ல எனக்கு யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் தான் வேணும்னு சொல்லி வச்சுதான் ஆறாறு. ஒரு நாளுக்கு அப்புறமா அந்த வீட்டிலே இருக்கிற இன்னொரு பாட்டு ஆறாரோ, சம பாட்டு. அதுக்கு அடுத்தது பாதகத்தி கண்ணப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழுகு படத்துல ஒரு பாட்டு இருக்கும். அந்த படம் கேட்படும். வாய்ஸ் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா பெஸ்ட். அதுக்கு அடுத்தது தீபாவளி படத்துல போகாதே போகாதேன்னு ஒரு பாட்டு இருக்கும். யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ். அதுக்கு அடுத்தது கோவா படத்துல இதுவரைன்னு சொல்லிட்டு காதல் என்றால் போனஸ் ட்ராக்கோ இல்லை அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் பண்ணி வச்சிருப்பாரு. காதல் என்றால் அத்தனையும் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு. அதுக்கு அடுத்த பாட்டு கட்டட தமிழ்ல இருந்து ஒரு பாட்டு. நம்ம கட்டட தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம பறவை இங்க இருக்கிற இடம் மேக்சிமம் தெரியும். அந்த பாட்டுக்கு ஈக்குவலா இன்னொரு பாட்டு இருக்குது. உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. வேற மாதிரியான ஒரு பாட்டு முடிஞ்சா அப்படி கேட்டு பாருங்க. யுவன் வாய்ஸ். உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோள் உள்ளது. அதுக்கப்புறம் தரமணியில ஒரு பாட்டு இருக்கும். யாரோ சிக்கிலே மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் யோகி படத்துல ஒரு பாட்டு இருக்கும். யாரோடு யாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நெஞ்ச மறப்பதில்லை இந்த ஒரு பாட்டு கண்ணுங்களாம் செல்லங்களான்னு சொல்லிட்டு யுவன் ஒரு ஜாதி மூட்டை ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். கண்ணுங்களா ஏ செல்லங்களா என்னமா போலிஸ்டர் பொய். அதுக்கடுத்து பட்டியல ஒரு பாட்டு இருக்கும். ஏதேதோ எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. வேற ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா அதே படத்துல கண்ணை விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ப்ளீஸ். கண்ணை விட்டு கண்ணிமைகள் விடை கேட்டா கண்கள் நனையாதா என்னை விட்டு உன் நினைவை. அதுக்கடுத்தது இந்த பாட்டு மேக்சிமம் ரீச் ஆயிருக்கணும். ஒரு நாளில் அப்போ ரீச் இல்லை, அதுவே நம்ம இப்போதான் ரீச் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு பாட்டு மாமனிதன்ல ஏ ராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். முடிஞ்சா போய் கேட்டு பாருங்க. வேற லெவல் பாட்டு. நினைச்சதொன்னு நடந்ததொன்னு ஏ ராசா, நீ கேட்டதொன்னு கிடைச்ச. ஒரு
நாளில் வந்து இதுக்கெல்லாம் அடித்தள ஒரு நாளில் தான், அதனால தான் அதை பற்றி மேக்ஸிமம் பேசல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் இதயத்தை ஒரு நொடி நிறுத்தினாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். சமபோத ஆகாது அந்த படத்துல. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா அது. அதுக்கு அடுத்தது வந்து நீதான் என் பொண்ணு சங்கம் இல்லை சாய்ந்து சாய்ந்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. வேற லெவலில் இருக்கும். இளையராஜா யுவன் சங்கர் ராஜா. திஸ் டைம் வாஸ் இளையராஜா மீட் யுவன் சங்கர் ராஜா ராக் அப்படின்னு சொல்லிட்டு அதே படத்துல வந்து பெண்கள் என்றால் பொய்யா பொய்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டும் வேற லெவலில் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பையா படத்துல ஏதோ ஒன்று என்னை தாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். வேற லெவல். லவ் ஃபெயிலியருக்காகவே ஒரு வாய்ஸ் இருக்குன்னா அது யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் தான். கன்ஃபார்ம் சொல்லிடலாம் நம்ம. அதெல்லாம் சான்ஸ் இல்லை. யுவன் வாய்ஸ் பீக் அப்படின்ற மாதிரி தான். இப்போ மேக்ஸிமம் அவர் அந்த ஜோன்ல பாட்டு பாட மாட்டேங்கிறாரு. இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்டார்ல தான் இந்த விண்டேஜ் அந்த சாங் விட்டுட்டேன். அதுவும் வாய்ஸ் வேற லெவலில் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருந்துச்சு. அதுலேயும் சூப்பராக பாடியிருந்தாரு யுவன் சங்கர் ராஜா. ஸ்டார் இந்த மேக்கிங் அந்த பாட்டும் வேற லெவலில் பாடியிருந்தாரு. அது பிக் சாங்கு. ஸோ அதுக்கப்புறம் பியார் பிரேமா காதலில் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. வீசும் வெள்ளை காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கும். அதுக்கப்புறமா அந்த டோப் ட்ராக்கில் ஒரு பாட்டு இருக்குது. அதுதான் தெரிகிறது அந்த பாட்டு தான். எழுதுதான் பிரிகிறது நிஜம் அதுதான் மறைகிறது கண்ணும் கண்ணும் தவிக்க அந்த பாட்டும் ஆமா யுவன் வாய்ஸுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கும் ஃபேன் பேஸும் கன்ஃபார்ம் இருக்குங்க. அது நம்ம மேக்ஸிமம் நமக்கு தெரியுதோ தெரியலையோ அந்த சாங் நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ யுவன் சங்கர் ராஜா வாய்ஸ் எப்பவுமே நம்மள ஏமாத்தாது. அதுதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கரெக்டா?